வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 16 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அந்த காளியம்மாள் வில்லி இருக்காங்கல்ல, அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அவங்கள வந்துட்டு வெளியில கொண்டுட்டு வர்றதுக்காக அந்த வில்லனோட சித்தப்பாவும் சேர்ந்து அந்த அதிகாரிங்க கிட்ட போய் பேசுறாங்க. இங்க பாருங்க சார், எங்க அத்தை மேல சித்தி மேல எந்தவித தப்பும் இல்ல. அவங்க தப்பான ஒருத்தனை கூட்டிட்டு வந்து எங்க சித்திய வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு எங்க சித்திய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாரு, அத்தனை பேருக்கு முன்னாடி இவங்க இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க, இவங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களா? இவங்களை ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா இவங்களால யாருக்காவது ஆபத்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இவங்கள வெளியில விட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்டுட்டு சித்தப்பா சொல்றாரு, இங்க பாருங்க சார், ஏற்கனவே என்னை அவன் கொண்டாந்து ஜெயில வச்சான். அதுவும் ஒரு பொய்யான கேஸ் தான். இப்ப என் பொண்டாட்டியையும் கொண்டாந்து இவன் ஜெயில வச்சிருக்கான். இதுவும் பொய்யான கேஸ் தான் அப்படின்னு அதிகாரி சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த அம்மாவை கண்டிப்பா நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்க வேணா வக்கீல கூட்டிட்டு வந்து வாதாடி கூட்டிட்டு போங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, நாங்க வக்கீலோட தான் வந்திருக்கோம், ஜாமீனோட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜாமீனை கொடுக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, சரி, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாம பாத்துக்கோங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, சார், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை சார். அவன் தேவையில்லாம என் சித்திய பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படி பண்றான். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, அது என்னமோ எனக்கு தெரியாது, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சிக்காம இருங்க போங்க அப்படின்னு சொன்னதும் வில்லனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் சித்திய கூப்பிடுறாங்க. சித்தி சரியான கோவத்துல இருக்காங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, சித்தி, இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சித்தி, என்னை மன்னிச்சிருங்க சித்தி. அப்ப அவங்க சொல்றாங்க, மகனே, நீ ஏன்டா கோவப்படுற? உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தப்பு எல்லாமே நம்மளோட எதிரி இருக்கான் பாரு, அவன்தான் நம்மள ஈஸியா சிக்க வச்சுட்டான்னு அவனை விடக்கூடாதுடா. அப்ப சித்தப்பா சொல்றாரு, இங்க பாரு, நீ சொல்லிட்டியல்ல காளியம்மா, அவனை நம்ம விடவே கூடாது. அவன் எங்க போனாலும் சரி, அவனுக்கு நம்ம பயங்கரமான அடி கொடுத்தே ஆகணும். அப்ப வில்லன் சொல்றாரு, சரி சித்தி, வா போகலாம். இங்க இருந்து பேசினா நம்மளோட திட்டத்தை பத்தி அதிகாரிங்க தெரிஞ்சுப்பாங்க. சோ இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொன்னதும் சித்தியும் வாடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து வெளியில வராங்க. வெளியில வந்ததும் காளியம்மாள் சொல்றாங்க, என் ஊர்ல எத்தனையோ ஆம்பளைங்களை பாத்திருக்கேன், அவனுங்க என்னை எப்படியாவது ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஆனா எவனுமே என்னை மீறி ஜெயிச்சதே கிடையாது. என்னை எவன் எதிர்த்தாலுமே அவனை இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிருவேன். ஆனா என்னையே கொண்டாந்து ஒருத்தன் ஜெயில வச்சிருக்கான் அப்படின்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் கண்டிப்பா சரியான யமகாதகன். அவனுக்கு நான் யாரு அப்படிங்கிற ஒரு உண்மைய நான் நிரூபிச்சே ஆகணும். அவன் என்னை கண்டாலே பயப்படணும், அவன் குடும்பமே சேர்ந்து பயப்படணும். இப்போதைக்கு அவனை எப்படியாவது நான் பழி வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்றது, எனக்கு ஒரு யோசனைய சொல்லுங்க அப்படின்னு காளியம்மாள் சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த வில்லன் சொல்றாரு, அந்த குடும்பத்துல அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வந்தா அவன் கண்டிப்பா வருத்தப்படுவான். அப்ப சித்தப்பா சொல்றாரு, மவனே, நம்ம தான் பல வகையில முயற்சி பண்ணி பார்த்துட்டோமே, அவனைதான் எதுவுமே பண்ண முடியலையே, ஏதாவது ஒரு வகையில அவன் உண்மையை கண்டுபிடிச்சு எஸ்கேப் ஆயிரலாம். அப்ப வில்லன் சொல்றாரு, சரி, இப்ப புதுசா அந்த ரேவதி இருக்காளே, அவனோட பொண்டாட்டி, அவளை தூக்குனா எப்படி? இது கேட்டதும் காளியம்மாள் சொல்றாங்க, யாரடா அவனே சொல்ற? அதுக்கு வில்லன் சொல்றாரு, வேற யாரு, உங்களை கூட கோவில்ல வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி எதிர்த்து பேசினால, அவளைதான். அவதான் அந்த கார்த்தியோட பொண்டாட்டி. அவளை தூக்குனா கண்டிப்பா அவன் வருத்தப்படுவான்னு. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, மகனே, இந்த யோசனை எனக்கு வரல, ஆனா நீ சரியா சொல்லிட்ட. அவனை எங்க அடிச்சா வலிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ரேவதிய தூக்குறோம், அவனை வந்துட்டு நம்ம பழி வாங்குறோம். இதை கேட்டதும் சித்தப்பா சொல்றாரு, சரி, அடுத்த டார்கெட் அதுதான். இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, சித்தி, நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா அவன் வந்து கண்டுபிடிச்சா மறுபடியும் நம்ம ஜெயிலுக்கு தான் வர மாதிரி இருக்கும். காளியம்மாள் சொல்றாங்க, இந்த வாட்டி அவனை நான் பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா மவனே, அவனை நான் பழி வாங்கியே ஆகணும். சித்தப்பா சொல்றாரு, காளியம்மா, நீ பயப்படாத, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். ஒரு 4 பேரு இறக்கணும்னா அவனுங்க நமக்கு சாதகமா வேலை பார்த்துருவாங்க.
நீ எதுக்கும் கவலைப்படாத. இதை கேட்டதும் காளியம்மாளும் சரி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வில்லனும் சித்தப்பாவும் பேசிக்கிறாங்க. வில்லன் சொல்றாரு, சித்தப்பா சித்தி சரியான கோத்துல இருக்காங்க. நம்ம மட்டும் போயிட்டு அந்த ரேவதியை மட்டும் தூக்கிட்டு வரல, அதுக்கப்புறம் கண்டிப்பா சித்தி நம்மள சும்மா விட மாட்டாங்க. அவங்க இந்த ஊருக்கு நமக்கு நல்லது பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கிட்டாங்க. சோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவி பண்ணியே ஆகணும். சரி, ஏதோ 4 பேர் வராங்கன்னு சொன்னீங்களே சித்தப்பா, எங்க? அவரு சொல்றாரு, மவனே போன் பண்ணிருக்கண்டா, என்ன இன்னும் காணுன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துக்கு 4 பேர் வராங்க. வந்ததும் சித்தப்பா சொல்றாரு, மவனே இவனுங்க தானாடா. அப்ப வில்லன் சொல்றாரு, இவனுங்க தானா? இங்க பாருங்கடா, உங்ககிட்ட ஒரு போட்டோ காமிக்கிறேன். அந்த போட்டோல உள்ளவளை இன்னொரு 1/2 மணி நேரத்துல இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரணும். முக்கியமா அவளை நீங்க தான் தூக்குனீங்க அப்படின்னோ இல்ல நாங்க தான் கடத்த சொன்னோம் அப்படிங்கிற விஷயமும் அங்க உள்ளவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. அவளை எப்படியாவது நீங்க வெளியில வர வச்சு அவளை தூக்கிட்டு வந்துருங்க. இது கேட்டதும் அந்த வில்லன்களும் சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சித்தப்பா சொல்றாரு, மவனே எப்படிரா? அப்ப வில்லன் சொல்றாரு, சித்தப்பா அப்பதான் சித்தப்பா அவனை பழிவாங்க முடியும். இதை கேட்டதும் சித்தப்பாவும் சரிடா மவனே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததோட ஹீரோயின் ஹீரோவை இடிச்சுக்கிட்டு நடக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இவ்வளவு இடம் இருந்தோம் இதுக்கு இப்படி இடிச்சிட்டு நடக்கிற? ஹீரோயின் சொல்றாங்க, ஐயோ என்னப்பா இப்படி கோவப்படுற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு உன்னை எப்படியாவது என் வலையில சிக்க வைப்பேன். ஹீரோ சொல்றாரு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோயின் சொல்றாங்க, இவரை எப்படியாவது நம்ம வலையில சிக்க வைக்கணுமே அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த 4 ரவுடிகளும் ஒரு பொண்ணை நடிக்க கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன சார் வேணும்? அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாரு அந்த வீட்டுல போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணை எப்படியாவது வெளியில வரவையே. இது கேட்டதும் அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. போய் நின்னுட்டு, அம்மா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட ரேவதி வெளியில வராங்க. வெளியில யார் நீங்க? அவங்க சொல்றாங்க, அம்மா இது மாதிரி நானும் என் அம்மாவும் வந்திருந்தோம். எங்க அம்மாவுக்கு மயக்கம் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. இந்த ரோட்டு கிட்டதான் கிடக்குறாங்க. நீங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கிட்டு வரலாம். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க என்ன இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க? மயக்கம் போட்டுட்டாங்க, ரோட்ல கிடக்குறாங்கன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. பாவம் வயசானவங்க, என்ன ஆகுமோ, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூட்டிக்கிட்டு வெளியில வராங்க. கூட்டிட்டு வெளில பார்த்தா யாரையுமே காணும். அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன இது, யாரோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, யாரையுமே காணும். அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு 4 ரவுடிங்க வராங்க. ரவுடிங்க டக்குன்னு ரேவதியோட முகத்துல மயக்க மருந்த வச்சு டக்குன்னு ரேவதிய கார்ல கடத்துறாங்க. அப்ப ரேவதி கட்ட போறாங்க. டக்குன்னு ரேவதியோட வாயை பொத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அந்த 4 ரவுடிங்களும் நேரா ரேவதியை தூக்கிட்டு வில்லன்ட்டையும் அந்த சித்தப்பன்ட்டையும், சார் நீங்க சொன்ன மாதிரியே இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டோம். இந்த பொண்ணை தூக்கின விஷயம் அங்க உள்ளவங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே வில்லன் சொல்றாரு, சரி சரி இவளை தூக்கிட்டு போய் நான் சொல்ற குடோன்ல அடைச்சு வைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் என் சித்தியும் வந்துடுறோம். இதை கேட்டதும் அந்த ரவுடிங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கொண்டுட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. அப்ப ரேவதிக்கு லைட்டா மயக்கம் தெரியுது. ரேவதி கட்டி கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி, யாருடா நீங்க, எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு பேசாம அமைதியா இரு. ரேவதி கத்துறாங்க, யாராவது இருக்கீங்களா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு நீ எவ்வளவு கத்துனாலும் வெளியில யாருக்கும் கேக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சுத்திலும் 2 கிலோமீட்டருக்கு காடு தான் இருக்கு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னை எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க, உங்களோட மோட்டிவ் என்ன? ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு உன்னை எதுக்கு கடத்திட்டு வந்தோம் அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும். கொஞ்சம் அமைதியா இரு, வர வேண்டியவங்க வரட்டும். ரேவதி கேக்குறாங்க, யாருடா வரப்போறா, எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, டே என்னடா இவன் வாழுன்னு கத்திக்கிட்டே இருக்கா, வாயில ஏதாவது கட்டுங்கடா அப்படின்னு சொல்ல வாயில துணி வச்சு கட்டுறாங்க. அப்ப ரேவதிக்கு பயம் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் அந்த வில்லனும் சித்தப்பாவும் போயிட்டு நேரா அவங்க சித்திய பாக்குறாங்க. சித்தி கடுமையான கோவத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வில்லன் போயிட்டு சித்தி அப்படின்னு சொல்ல, சித்தி கேக்குறாங்க, என்னடா ஆச்சு, சொன்ன மாதிரி அவளை கடத்திட்டீங்களா இல்லையா?
வில்லன் சொல்றாரு, சித்தி நீங்க சொன்ன மாதிரியே அவளை கடத்திட்டோம், கொண்டு போய் குடோன்ல கட்டி போட்டிருக்கோம். இதை கேட்டதும் சித்திக்கு செம்ம சந்தோஷம். அப்படியாடா, எப்படியாவது அவனை நான் பழி வாங்கியே ஆகணும். என்ன ஜெயிலுக்கு அனுப்புனான்னு அவனுக்கு நான் யாருன்னு நிரூபிச்சே ஆகணும். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல சித்தப்பா சொல்றாரு, இங்க பாரு, நம்ம வில்லனுக்கு எதிரிக்கு தெரியப்படுத்தணுமே, எப்படி தெரியப்படுத்தப்படுறது? அதுக்கு சித்தி சொல்றாங்க, கொஞ்சம் மெதுவா தெரியப்படுத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா குடோனுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம சித்தி, வில்லன், சித்தப்பா 3 பேரும் வந்து நின்னதோட நம்ம ரேவதி அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க 3 பேரும் தான் நம்மளை கடத்த சொன்னதா, இவனுங்க கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டானுங்க போலயே, ஏன் இப்படி பண்றானுங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப அந்த சித்தி கேக்குறாங்க, என்னடா வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அதுக்கு ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் கொஞ்சமாவது இவ வாய மூடுனாதானே, காலுன்னு கத்திக்கிட்டே இருக்கா, அதனாலதான் வாயில துணி வச்சு கட்டணும். அப்ப சித்தி சொல்றாங்க, சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல என் எதிரிக்கு இவ எங்க இருக்கா அப்படிங்கறத தெரியப்படுத்தணும். சரிடா, இப்படியே வாயை கட்டி போட்டிருந்தா எப்படி? இவகிட்ட கொஞ்சம் பேசணும், வாயை திறங்கடா அப்படின்னு சொன்னதும் ரேவதியோட வாயில இருக்கிற அந்த துணியை எடுக்கிறாங்க. ரேவதியோட வாயில இருக்கிற துணியை எடுத்ததோட ரேவதி சத்தம் போடுறாங்க, என்னை எதுக்காக கடிச்சிட்டு வந்தீங்க? ஏற்கனவே வந்துட்டு என் புருஷன் உங்களுக்கு கொடுத்த தண்டனை பத்தலையா? ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றீங்க? என் புருஷனுக்கு மட்டும் நீங்க தான் என்ன கடத்துனீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டாரு. ஏன் இப்படி மோசமான வேலையை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கேக்குறாங்க. அப்ப அந்த காளியம்மாள் சொல்றாங்க, ஏன் உன்னை எதுக்காக இங்க தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? எவ்வளவு தைரியம் இருந்தா உன் புருஷன் என்னை வந்துட்டு கொண்டு போய் ஜெயில்ல வந்துட்டு சிக்க வைப்பான்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அவன் எதிர்ப்பான்? இந்த காளியம்மாள் யாரு அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிர் உன் உடம்புல இருக்க போறது இல்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்க பாரு, தேவையில்லாம வந்துட்டு பிரச்சனை பண்ணாத, என்னை விடு, அதுதான் உனக்கு நல்லது. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, டேய் என்னடா இவ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா? அப்ப ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் நான் தான் அப்பவே சொன்னேனே மேடம், இவ வாயில இருந்து பஞ்சை எடுத்தா கத்திக்கிட்டே இருப்பான்னு, அதுக்காக தான் வாயில பஞ்சை வச்சு அடைச்சோம். அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, சரி டேய் மவனே, இவள ஒரு வீடியோ எடுடா அப்படின்னு சொன்னதோட வில்லனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப அந்த காளியம்மாள் ரேவதியோட பக்கத்துல போயிட்டு ரேவதிய ஓங்கி அறையிறாங்க. அரைஞ்சு, இங்க பாரு, என்ன காப்பாத்துன்னு சொல்லி சத்தம் போடு. ரேவதி சொல்றாங்க, என்னால முடியாது, நான் சத்தம் போட மாட்டேன். அப்ப ஒருத்தன் டக்குன்னு கத்தி எடுத்து ரேவதியோட கழுத்துல வைக்க ரேவதி பயத்துல கத்துறாங்க, ஐயோ யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, இப்ப மட்டும் சத்தம் போடுற, இங்க பாரு, நீ கத்தி கதறணும், அத அப்படியே வீடியோ எடுத்து உன் புருஷனுக்கு அனுப்பணும். உன் புருஷன் அந்த வீடியோவை பார்த்துட்டு பதட்டமாகணும். இனிமே இந்த காளியம்மாள் கிட்ட எந்த பிரச்சனையை வச்சுக்க கூடாது அப்படின்னு பயப்படணும். அதாண்டி எனக்கு வேணும். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷனை நீ சாதாரண ஆள நினைச்சிட்டு இருக்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு இங்க வர போறாரு. உனக்கு வந்துட்டு சரியான ஆப்பு வைக்க போறாரு. அப்ப காளியம்மாள் சிரிக்கிறாங்க, இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, இங்க இருக்கிற இடத்த பத்தி அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. அவனை நான் பழி வாங்குறதுக்காக தாண்டி உன்னை கடத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு அந்த வீடியோவை அந்த வில்லன் கிட்ட ஹீரோவுக்கு அனுப்ப சொல்றாங்க. உடனே வில்லனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. காளியம்மாள் கேக்குறாங்க, என்னடா அனுப்பியாச்சா? வில்லன் சொல்றாரு, சித்தி அதெல்லாம் அனுப்பிட்டேன். இதை கேட்டதும் சித்தியும், சரி இவளை ஒரு 3 நாளைக்கு இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக விட்டுறாதீங்கடா, இவளுக்கு சாப்பிட தவிர வேற எதுவும் கொடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவை பார்த்ததோட நம்ம ஹீரோவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. என்ன இது, ரேவதி வீட்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா ரேவதி வீட்ல இல்ல. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ரேவதி எங்க போனா அப்படின்ட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, ரேவதி எங்க போனாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இல்லையே ரேவதி வீட்டுலதான் இருந்தா, ஏன் என்னாச்சு? அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இத பத்தி சொன்னா கண்டிப்பா இவங்க பதட்டப்படுவாங்க, சோ இவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையே கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.